பார்க்க முடியுது. திரு செந்திலதிபன், உங்க நிறைவு கருத்தா பதில்கள் நீங்க முன்னாடியே குறுக்கிட்டு வருமீங்க. நிறைவு கருத்து பேசலாம். எஸ், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்த நேரத்திலே அவர் பிஜேபி கூட்டணியில இல்ல. சரி, அன்றைக்கு என்ன சொன்னார் பிரதமர்? நிதிஷ்குமாரை விமர்சனம் செய்தார். பீகார் மக்களை பிளவுபடுத்துகிறது அங்கே இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருடைய அரசு என்று சொன்னாரா இல்லையா பிரதமர்? இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அவசியம். உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் பீகாரிலே அதை செயல்படுத்தி அறிவித்த நேரத்திலே பிரதமர் மீது விமர்சனம் வைத்தாரா இல்லையா? இன்றைக்கு இரட்டை நாக்கோடு பேசுகிறார்கள் தேர்தலுக்காக. ஒன்று. இரண்டாவது, அம்பேத்கர் சொன்னார் என்று சொல்கிறார்கள். அம்பேத்கர் சொன்னதையெல்லாம் இவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்களா? இந்து மதம் குறித்து அம்பேத்கர் கொடுத்த வழிகாட்டுதல் அல்ல அம்பேத்கர் வைத்த விமர்சனங்களை பாரதிய ஜனதா கட்சியோ RSS ஏற்குமா? தீண்டாமையை ஒழித்தால் போதாது, நால்வர்ண அமைப்பை மனு தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னவர் அம்பேத்கர். அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்களா? அடுத்தது, இந்திய அரசியல் சாசனம் ஒரு தனிப்பட்ட மனிதரையோ தனிப்பட்ட பவர் வலிமை வாய்ந்த பிரதமர் என்று நேற்றுக்கு பேசி இருக்கிறார். வலிமை வாய்ந்த ஆட்சி வேண்டும், வலிமை வாய்ந்த பிரதமர் வேண்டும் என்று சொல்லி எந்த இடத்திலும் நாடாளுமன்ற ஜனநாயகத்திலே ஒரு தலைவரை முன்னிறுத்தி தேர்தல் இதுவரையில் நடந்தது கிடையாது. மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள், வருகிறார்கள். சட்டமன்றங்களுக்கு பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தக்கூடிய சொல்ல வருவது அரசியல் சாசன அடிப்படையிலே இல்லை, அரசியல் சட்டத்திலே. திருமதி இந்திரா காந்தி அவர்களை முன்னிறுத்தாம இருக்கலாம், திரு ராஜீவ் காந்தியை முன்னிறுத்தாம தலைவர்களை முன்னிலைப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அரசியல் சட்டப்படி ஒரு முதலமைச்சரையோ அல்லது பிரதமரையோ முன்னிலைப்படுத்தி அமைச்சரவைக்கான கூட்டு பொறுப்பு தான் சொல்றாங்க. முதல் அமைச்சர் அல்லது பிரதம அமைச்சர். அரசியல் சாசனத்தினுடைய விவாதம் நடந்த நேரத்திலே பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னார்கள், மிக தெளிவா சொல்லியிருக்கிறார், தனிநபரை நம்பி அல்ல இந்திய நாட்டினுடைய ஜனநாயகம், நாடாளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் தான் அதிகாரமிக்க அமைப்பாக இருக்க முடியுமே தவிர எந்த தனி மனிதர்களும் நம்பி அரசியல் சாசனம் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி பேசினார். சார், இப்பவும் அதை சொல்லலையா சார்? ஒரு தனிநபராக அவர் வரல, ஒரு முடிவுகளை எடுக்கிறதுல ஸ்திரமான ஒருவராக இருக்கிறார், ஒரு தலைவராக வர்றாரு, மக்கள் ஓட்டு போடுறாங்க. அவதார புருஷன் என்று அவர் சொல்லிக் கொள்வதற்கு என்ன காரணம்? இந்தியா கூட்டணியில எவரும் கிடையாது. தன்னை ஒரு மிகப்பெரிய வலிமை வாய்ந்த அவதார புருஷராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளுகிறார் என்றால் மோடி பிம்பத்தை மோடியை தூக்கி பிடிக்கிறார். தேர்தல் பரப்புரையில நாம் பார்க்கிறோம். மற்றவர்கள் அல்ல, ஊடகங்கள் அல்ல, பத்திரிகைகள் அல்ல, பிஜேபி தலைவர்கள் மட்டுமல்ல, பிரதமர் மோடியை பற்றி தன்னை பற்றி தானே தன்னுடைய பிம்பத்தை உயர்த்தி பிடிக்கிற அளவுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் முடிவுகள் மக்களிடத்தில் தேர்தல் முடிவுகள்ல நம்பிக்கை இல்லாததுனாலதான் இந்த எல்லைக்கு போறாங்க. சொல்ல விரும்புகிறேன், இந்த நாட்டில் உலகத்திலே சர்வாதிகாரியாக இருந்த ஹிட்லராக இருந்தாலும், முசோலினியாக இருந்தாலும், டோஜாவாக இருந்தாலும் அவர்கள் 3 கருத்துக்களிலே உறுதியாக இருந்தார்கள். முடிவுகள் வழிகளை நியாயப்படுத்துகின்றன. ends justify the means. அதை போல வலிமை உள்ளவன் வைத்ததே சட்டம். might is right. தேவைக்கு சட்டங்கள் இல்லை. necessity knows the laws. இந்த 3 கருத்துக்களை உலகத்திலே வரலாற்றிலே இருக்கிற சர்வாதிகாரிகள் கடைபிடித்ததைத்தான் இங்கே இந்தியாவிலே செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் விரும்புகிறார். எதிர்கட்சியா விமர்சனம், மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்றால் யார் வேணா அந்த பொறுப்புக்கு வரலாம்.